கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு गाइस. இன்னும் கரெக்ட்டா எண்ணி ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. என்னென்னமோ பார்த்து இந்த மாசமும் உட்காந்து குழம்பிட்டு தான் இருக்க போறேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நாங்க அதுக்கு விடவே மாட்டோம். குழப்பத்துல இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்னு? எவ்வளோ சேனல்ஸ், எவ்வளோ டீச்சர்ஸ், எவ்வளோ ஒன் ஷாட்ஸ், வா கேட்கவே அவ்வளோ இருக்குல்ல. இவ்வளோ லெசன்ஸ், இவ்வளோ டாபிக்ஸ், ஒரு ஆழமான சிலபஸ் கடலில் நின்றுட்டு எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு குழப்பமா இருக்கு அவங்களுக்கு. இந்த ஒரு மாசமும் யோசிச்சுட்டே தான் இருக்க போறீங்களாடா, எந்த சேனல் பெஸ்ட், எந்த டீச்சர் பெஸ்ட்? எல்லாத்துக்கும் ஒரே பதில், இறுதி சுற்று ஃபேஸ் 2. Brainymedic ஓட இறுதி சுற்று ஃபேஸ் 2ல நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? Literally 25,000 question solving sessions. அதுல இருந்து வெளியே ஒரு क्वेश्चन கூட எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது. அச்சடிச்ச மாதிரி பேப்பர் தர போறோம். நெக்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன் செஷன்ஸ். 11th தனியா, 12th தனியா, பிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, இன்ஆர்கானிக் தனியா, ஆர்கானிக் தனியா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தனியா, பாட்னி தனியா, ஜுவாலஜி தனியா. இந்த சைடுல பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல 11th பிசிக்ஸ் தனியா, 12th பிசிக்ஸ் தனியா, எல்லாத்துக்குமே ரிவிஷன் செஷன்ஸ். இது தவிர 30 மார்க் டெஸ்டும் இருக்கு. பட் 30 மார்க் டெஸ்ட்ல என்ன ஹைலைட்னா, 3 மார்க் டெஸ்ட்ல ஒருக்கா நாங்க என்ன பண்ணுவோம் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். அந்த மார்க் டெஸ்ட்ல நீ என்ன மிஸ்டேக் பண்ண, ஏன் உன்னோட மார்க் கம்மியா இருக்கு, எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் இப்படின்னு சொல்லி மெடிக்கோ மென்டர்ஷிப். நீ மார்க் டெஸ்ட்ல சப்போஸ் 300 மேல ஸ்கோர் பண்ணிட்டே இருக்க கான்ஸ்டன்ட்டா, இல்ல 350 மேல ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கனா, உன அப்படியே தூக்கி அலேக்கா ஒரு குரூப்ல போட்டு அதுலயும் ஒரு மெடிக்கோ மென்டர்ஷிப். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி 14 டேஸ்ல ஃபுல் ரிவிஷன் பிளான் கொடுத்து, 2 வீக்ல திருப்பி இன்னொரு ரிவிஷன் பிளான் கொடுத்து, பக்காவா நீட் எக்ஸாம்ல இந்த வருஷம் நீ எக்ஸாம் பேப்பர்ல உட்காந்து பார்த்த உடனே எக்ஸாம் ஹால்ல பேப்பர் இப்படி கிழிச்சு போடுற அளவுக்கு நீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவேன். அந்த லெவலுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். टाइगर का हुक्म।